வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். ஜோலோவுக்கு டொனால்ட் ட்ரம்ப் பொது மன்னிப்பு வழங்க ஆலோசனையா? வெள்ளை மாளிகை மறுப்பு. நாட்டை உலுக்கிய 1MDB ஊழலில் போலீசாரால் தேடப்பட்டு வரும் வர்த்தகர் ஜோலோவுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினால் பொது மன்னிப்பு வழங்க ஆலோசிக்கப்பட்டு வருவதாக தி அட்லாண்டிக் செய்தி வெளியிட்டுள்ளது. அமெரிக்காவின் 250வது சுதந்திர தின நாளை முன்னிட்டு சுமார் 250 பேருக்கு அதிபர் ட்ரம்ப் பொது மன்னிப்பு வழங்க திட்டமிட்டுள்ள வேளையில் இந்த ஆலோசனையில் ஜோலோவின் பெயரும் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. இருப்பினும் இந்த செய்தியை மறுத்துள்ள வெள்ளை மாளிகை அதிகாரி ஒருவர் தற்போது பொது மன்னிப்புக்கு பரிந்துரைக்கப்பட்டவர்களின் பெயர் பட்டியலில் மலேசியாவினால் தீவிரமாக தேடப்பட்டு வரும் தொழிலதிபர் ஜோலோவின் பெயர் இல்லை என்பதை தெளிவுபடுத்தியுள்ளார். இந்த விவகாரம் குறித்து பேசிய பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம், ஜோலோ தொடர்பான எந்த ஒரு பொது மன்னிப்பு விண்ணப்பத்தையும் மலேசியா பரிசீலிக்காது என்றும் நீதிமன்ற விசாரணைகள் இன்னும் தொடர்ந்து கொண்டிருப்பதால் இது ஒரு அவசியமற்ற விஷயம் என்றும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அமெரிக்க நிதி அமைப்பு மூலம் சட்டவிரோத பண பரிமாற்றம் செய்ததாகவும் 1MDB நிதியில் இருந்து சுமார் 4.5 பில்லியன் அமெரிக்க டாலர் நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதற்கு ஜோலோதான் முக்கிய சூத்திரதாரி என்றும் அமெரிக்க அதிகாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆனால் தாம் எந்த குற்றத்தையும் இழைக்கவில்லை என்று தலைமறைவாக இருந்து வரும் ஜோலோ தொடர்ந்து மறுத்து வருகிறார். மாணவர்களின் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு பிரச்சனையையும் வெறும் பாதுகாப்பு குறைபாடாக மட்டும் பார்க்காமல் அதன் பின்னணியில் உள்ள மனநலம் மற்றும் பல்வேறு காரணங்களின் அடிப்படையில் கல்வி அமைச்சு தனித்தனியாக ஆராயும் என்று அதன் அமைச்சர் ஃபட்லினா சிடேக் தெரிவித்துள்ளார். பள்ளிகளில் மாணவர்களுக்கு பாதுகாப்பான சூழலை உறுதி செய்ய பல்வேறு ஏஜென்சிகளை உள்ளடக்கிய சிறப்பு குழுக்கள் மூலம் பாதுகாப்பு முறை வலுப்படுத்தப்படும் என்று ஃபட்லினா சிடேக் குறிப்பிட்டுள்ளார். பள்ளிகளில் பகடிவதை போன்ற சூழ்நிலைகளை தடுப்பதற்காக கடந்த ஜூன் 16 முதல் அமலுக்கு வந்த 2026ஆம் ஆண்டு பகடிவதை எதிர்ப்பு சட்ட நடைமுறைகளுக்கு ஏற்ப புதிய வழிகாட்டுதல்கள் உருவாக்கப்பட்டு வருகின்றன. மேலும் மாணவர்கள் தங்கும் விடுதிகளை கொண்ட பள்ளிகளில் இரவு நேர கண்காணிப்பை தீவிரப்படுத்த 300 புதிய வார்டன்கள் நியமிக்கப்பட்டுள்ளதோடு அங்குள்ள CCTV கேமராக்களின் எண்ணிக்கை இந்த ஆண்டு 333ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளது என்று ஃபட்லினா சிடேக் கூறியுள்ளார். வருகிற நெகிரி செம்பிலான் மாநில தேர்தலில் தாம் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக வர்த்தகர் ஆல்பர்ட் டே சூளுரைத்துள்ளார். 37 வயதான சர்ச்சைக்குரிய தொழிலதிபரான ஆல்பர்ட் டே தமக்கு சில அரசியல் கட்சிகள் வாய்ப்பளிக்க முன்வந்துள்ளதாகவும் இதுகுறித்த இறுதி முடிவை அடுத்த வாரம் அறிவிக்கப் போவதாகவும் கூறியுள்ளார். தற்போதைய பக்கத்தான் ஹராப்பான் மற்றும் ஜாசேகா தலைமையிலான அரசாங்கம் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று குற்றம் சாட்டிய ஆல்பர்ட் டே இந்த ஏமாற்றமே வரும் பொது தேர்தலில் தாம் போட்டியிடுவதற்கான தூண்டுதலை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டார். இதுவரை எந்த ஒரு அரசியல் கட்சியிலும் உறுப்பினராக இல்லாத அவர் நெகிரி செம்பிலானில் தற்போது ஜாசேகா பொதுச் செயலாளரும் போக்குவரத்து அமைச்சருமான ஆந்தனி லோக் வசம் இருக்கும் சுன்னா சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட இலக்கு வைத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பேரா மாநில அரசின் ஆதரவுடன் சமூக ஒற்றுமை மற்றும் ஆன்மீக விழிப்புணர்வை வலுப்படுத்தும் 2வது தேசிய திருமுருகன் மாநாடு வரும் ஜூலை 25 மற்றும் 26 ஆகிய தேதிகளில் ஈப்போ கல்லுமலை சுப்பிரமணியர் ஆலயத்தில் நடைபெறவுள்ளது. தேசிய திருமுருகன் மாநாட்டிற்கான அறிமுக விழா ஈப்போவில் உள்ள எக்ஸல்சியர் ஹோட்டலில் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்து சிவனேசன் தலைமையில் நடைபெற்றது. இம்மாநாடு குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய டத்து சிவனேசன், மலேசிய இந்து சமூகத்தின் ஆன்மீக மற்றும் பண்பாட்டு வரலாற்றில் இம்மாநாடு ஒரு புதிய மைல்கல்லாகும். இந்தியா, இலங்கை, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் இருந்து புகழ்பெற்ற ஆன்மீக அறிஞர்கள் மற்றும் சீர்காழி சிவ சிதம்பரம், பேராசிரியர் டி சிவகுமார் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். தமிழ் பள்ளி மாணவர்களின் கலை, இலக்கிய நிகழ்ச்சிகளும் இதில் இடம்பெற உள்ளன என்றார். எதிர்பாராத ஆதரவு கொடுத்தாங்க பேரா வாழ் மக்கள். அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருடம் அதே மாதிரி இன்னொரு மாநாட்டை இன்னும் பெரிய அளவில் செய்யலாம் அப்படின்னு முடிவெடுத்ததும் முதல் அதுக்கு ஆதரவு கொடுத்தது வந்துட்டு நம்ம இந்து தேவஸ்தான பரிபலா சபா தலைவர் திரு சீதாராமன் ராதாகிருஷ்ணன். அதை இங்கேயே நடத்துங்க, ஏன்னா இதுதான் தாய் கோயில், இங்கேருந்தே நம்ம நடத்துவோம் அப்படின்ட்டு ஒப்புதல் கொடுத்தாரு. ஆக இந்த வருடம் அதை நம்ம அந்த இந்து தேவஸ்தானம் பரிபலா ஸ்ரீ சுப்பிரமணிய ஆலயம் குணச்சுரோவில் நம்ம நடத்துவோம் முடிவெடுத்திருக்கோம். அண்டு இந்த நிகழ்வு 2 நாள், போன வருடம் ஒரு 3 மணி நேரம் தான்
ஆனால் நல்ல வரவேற்பு கிடைத்ததால் இந்த வருடம் பேராக் மாநில அரசு இதை 2 நாளாக நீட்டிருக்கோம். அதாவது தேதி வந்துட்டு 25ஆம் தேதி ஜூலை 2026 இரவு 7 மணிக்கு தொடங்கி இரவு 9:30 மணி வரை நடைபெறும். மேலும் இது முழுக்க முழுக்க அரசியல் சார்பற்ற ஒரு ஆன்மீக நிகழ்வு. சுமார் 2500 பேர் அமரக்கூடிய வசதியுடன் பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் 2 நாட்களும் இலவச சிற்றுண்டி மற்றும் மதிய உணவு வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. எனவே பொதுமக்கள் அனைவரும் அரசியல் வேறுபாடுகளை மறந்து குடும்பத்துடன் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என டத்து சிவனேசன் அழைப்பு விடுத்துள்ளார். 2022ஆம் ஆண்டு ஜொஹோர் மாநில சட்டமன்ற தேர்தலின் போது பரிசான் நேஷனல் கூட்டணியின் முதன்மை வேட்பாளராக அப்போதைய மந்திரி பிசா ஹஸ்னி முகமது இருந்த போதிலும் சுல்தானின் ஒப்புதலோடு டத்து ஆன் ஹஃபீஸ் காசி மந்திரி பிசாராக நியமிக்கப்பட்டதால் ஜொஹோர் மாநிலத்திற்கு இறுதியில் கூடுதல் நன்மைகளே கிடைத்துள்ளன என்று பரிசான் நேஷனல் தலைவர் டத்து ஸ்ரீ அஹ்மத் ஜயிட் ஹமீடி தெரிவித்துள்ளார். அதேவேளையில் ஜொஹோர் மாநிலத்திற்கு பல்வேறு நல்ல திட்டங்களை வகுத்து கொடுத்த ஒரு சிறந்த தலைவராகவே ஹஸ்னி முகமது விளங்கினார் என்பதையும் அஹ்மத் ஜயிட் ஹமீடி ஒப்புக்கொண்டார். இருப்பினும் மந்திரி பசார் நியமனம் என்பது ஜொஹோர் சுல்தானின் இறுதி ஒப்புதலுக்கு உட்பட்டது என்று குறிப்பிட்ட அவர் இதனை இணையம் வழியாக பொருட்கள் வாங்குவதோடு ஒப்பிட்டு பேசினார். நாம் இணையத்தில் ஒரு பொருளை வாங்கும் போது எதிர்பாராத விதமாக அதைவிட ஒரு சிறந்த பொருள் நமக்கு கிடைப்பது போன்றதே இந்த மந்திரி பசார் மாற்றமும் என்று கூறிய அஹ்மத் ஜயிட் ஹமீடி தற்போது ஆன் ஹஃபீஸ் காசியின் கீழ் ஜொஹோர் அரசாங்கம் வலுவான தலைமைத்துவத்துடன் செயல்பட்டு வருவதாக பெருமிதம் தெரிவித்தார். ஆண்களை மேம்படுத்துவதற்கான கொள்கைகளை உருவாக்குவதற்காக கஜியான் லெலாக்கி புடிமான் நகாரா எனும் தேசிய திட்டம் ஒன்று இந்த மாதத்தில் தொடங்கப்பட உள்ளது. 13வது மலேசிய திட்டத்தின் கீழ் 18 மாதங்களுக்கு மேற்கொள்ளப்படும் இந்த ஆய்வு குடும்ப மற்றும் தேசிய நலனுக்கு பங்களிக்கும் பொறுப்புள்ள ஆண்களை உருவாக்க உதவும் என்று மகளிர் குடும்பம் மற்றும் சமூக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ நான்சி ஷுக்ரி தெரிவித்துள்ளார். இன்றைய நவீன சூழலில் இளம் தந்தையர்கள் எதிர்கொள்ளும் பொருளாதார நெருக்கடி, குடும்ப பொறுப்புகள் போன்ற சவால்கள் மத்தியில் அவர்களின் மன ஆரோக்கியம், பெற்றோருக்குரிய திறன்கள் மற்றும் குணநலன் மேம்பாடு ஆகியவற்றை ஆதரிப்பதே இந்த ஆய்வின் நோக்கமாகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் பெண்களை விட ஆண்களின் தற்கொலை விகிதம் 3 மடங்கு அதிகமாக இருப்பதோடு கடந்த ஆண்டில் பதிவான குடும்ப வன்முறை சம்பவங்களில் 95 விழுக்காட்டினர் ஆண்கள் என்றும் விவாகரத்து வழக்குகள் 60,457 அதிகரித்துள்ளன என்றும் சுகாதார அமைச்சு மற்றும் போலீஸ் துறையின் புள்ளி விவரங்களை மேற்கோள் காட்டி நான்சி ஷுக்ரி இதனை குறிப்பிட்டார். சிரம்பான் தமன் துவன்கு ஜஃபாரில் வீற்றிருக்கும் ஸ்ரீ மகாராஜராஜேஸ்வரர் தேவஸ்தானத்தின் வருடாந்திர மகோற்சவ பெருவிழா தற்பொழுது ஆன்மீக எழுச்சியுடன் மிக சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. கடந்த ஜூன் 25ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய இந்த வருடாந்திர மகோற்சவ விழாவையொட்டி ஆலயத்தில் தினசரி சிறப்பு பூஜைகளும் ஆன்மீக நிகழ்வுகளும் கோலாகலமாக நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக நேற்று ஜூலை 1ஆம் தேதி புதன்கிழமை ஆலயத்தில் புஷ்பாஞ்சலி திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. பக்தர்களின் பக்தி கோஷ முழக்கத்துடன் மகா அபிஷேகம், கொடிமர அபிஷேகம் ஆகியவை நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து வண்ணமயமான நறுமண மலர்களால் இறைவனை தொழுதேத்தும் கண்கொள்ளா புஷ்பாஞ்சலி வைபவம் பக்தி பரவசத்துடன் நடைபெற்றது. இவ்விழாவின் மற்றொரு சிறப்பு அம்சமாக திருவண்ணாமலையாருக்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் அமைந்த தெய்வீக நடனமான கோப கோடாடி ஊடல் நடனம் எனும் திருப்புடல் அண்ணாமலையார் நடனம் பக்தர்களை பக்தி பரவசத்தில் ஆழ்த்தியது. அண்ணாமலையாரின் பல்லக்கை பக்தர்கள் தங்கள் தோள்களில் சுமந்து அவரின் கோபத்தையும் வேகத்தையும் பிரதிபலிக்கும் வகையில் முன்னும் பின்னும் பக்கவாட்டிலும் அதிவேகமாக ஆட்டி அசைத்து ஆடிய நடனம் அங்கு கூடியிருந்த மெய்யன்பர்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்தது. இவ்விழாவின் உச்சகட்ட முக்கிய நிகழ்வாக நாளை மறுநாள் ஜூலை 4ஆம் தேதி சனிக்கிழமை பக்தர்கள் தங்களின் நேர்த்திக் கடனை செலுத்தும் பிரம்மாண்ட பால்குட திருவிழாவும், அதனைத் தொடர்ந்து எம்பெருமான் வீதியுலா வரும் கண்கொள்ளா காட்சியான சப்த ரத ஊர்வலமும் வெகு விமரிசையாக நடைபெறவுள்ளன.
தமிழகத்தின் ஸ்ரீமத் சிவாகர தேசிக சுவாமிகள் அவர்களின் தூய ஆலோசனையின்படி நடைபெறும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க மகோற்சவ திருவிழாவில் மெய்யன்பர்கள் அனைவரும் தங்களின் குடும்ப சகிதமாக திரளாக கலந்து கொண்டு எம்பெருமானின் பேரருளையும் மகா ராஜராஜேஸ்வரரின் திருவருளையும் பெற்றுச் செல்லுமாறு தேவஸ்தானத்தின் சார்பாக திருக்கோயிலின் தலைமை குருக்கள் சிவஸ்ரீ புவி தர்ஷன் குருக்கள் அன்போடு கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த திருவிழா அனைத்தும் நடைபெற்று வருகின்றது. அந்த வகையில் 4ஆம் திகதி அதிகாலை சரியாக 6:30 மணியளவில் ஆலயத்தில் பக்தர்களுக்கான பால்குடம் எடுக்கின்ற பக்தர்களுக்கான காப்பு கட்டுதல் நிகழ்வானது நடைபெறும். அதன் தொடர்ச்சியாக நமது ஆலயத்தின் அருகாமையில் உள்ள துங்கு நஜியா ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்திலிருந்து சரியாக 8 மணியளவில் பால்குடமானது ஆரம்பமாகும். எனவே பால்குடத்தில் கலந்து கொள்கின்ற அடியார்கள் சரியாக 6:30 மணி தொடக்கம் ஆலயத்தில் காப்பு கட்டுதல் நிகழ்வு ஆரம்பமாகி அதன் பிற்பாடு நமது ஆலயத்திலிருந்து துங்கு நஜியா அம்மன் ஆலயம் சென்று அங்கிருந்து மீண்டும் நமது ஆலயத்தை வந்து அடைய முடியும் என்பதனை அறியத் தருகின்றோம். மலேசிய திருநாட்டின் ஆன்மீக வரலாற்றில் மிக முக்கிய பங்கு வகிக்கும் இத்திருத்தலத்தின் வெள்ளி விழா மகோற்சவம் பக்தர்களின் வாழ்விற்கு வளம் சேர்க்கும் ஒரு உன்னத ஆன்மீக திருவிழாவாக திகழ்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தனது கைபேசியில் வைத்திருந்த ஆபாச மற்றும் நிர்வாண படங்களை சமூக ஊடகங்களில் பகிர்ந்தது மற்றும் மற்றொரு பெண்ணின் புகைப்படத்தை நிர்வாண கோலத்தில் தணிக்கை செய்து பகிர்ந்ததாக 33 வயது தனித்து வாழும் தாயாரான ஓர் இந்திய மாது மலாக்கா ஐக்ரோ மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டார். டி.வி. பவித்ரா என்ற அந்த மாது மஜிஸ்ட்ரேட் ஷர்டா ஷியனா முகமது சுலைமான் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு அவருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் வாசிக்கப்பட்டன. கடந்த ஜூன் 28ஆம் தேதி மலாக்கா கோத்தா லக்சமனா ஜயாவில் உள்ள ஓர் அடுக்குமாடி குடியிருப்பில் தனது ஸ்மார்ட் போனில் ஆபாச படங்களை வைத்திருந்ததாக பவித்ராவிற்கு எதிராக முதலாவது குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது. அதேவேளையில் கடந்த ஜூன் 24ஆம் தேதி மலாக்கா தமன் மலாக்கா ராயாவில் ஒரு வீட்டில் 36 வயது பெண்ணுக்கு மன உளைச்சலையும் பயத்தையும் ஏற்படுத்தும் வகையில் அவரின் புகைப்படத்தை ஆபாச கோலத்தில் தணிக்கை செய்து சமூக ஊடகங்களில் பகிர்ந்ததாக பவித்ராவிற்கு எதிராக மற்றொரு குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 3 ஆண்டுகள் சிறை அல்லது அபராதம் அல்லது இரண்டுமே விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் பவித்ரா குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். எனினும் தனக்கு எதிரான 2 குற்றச்சாட்டுகளையும் மறுத்து பவித்ரா விசாரணை கோரியதால் அவரை ஒரு நபர் உத்தரவாதத்துடன் 5000 ரிங்கிட் ஜாமீனில் விடுவிக்க மஜிஸ்ட்ரேட் ஷர்டா ஷியனா அனுமதி அளித்தார். அதேவேளையில் இவ்வழக்கு விசாரணை முடியும் வரையில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு எந்த ஒரு இடையூறும் விளைவிக்க கூடாது என்று பவித்ராவிற்கு நீதிமன்றம் எச்சரித்தது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.